இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், என்னென்ன ஆகணும் என்று சொல்லி நம்மளுடைய பிள்ளைகளோடு நாம் கனவு கண்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய பிள்ளை அழகான முறையில் ஹாஃபிதாக குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிமாக மாற வேண்டும். எவ்வளவு பெற்றோர்களுக்கு, எத்தனை பெற்றோர்களுக்கு இந்த ஆசை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யான ஹதீஸ் வரக்கூடிய செய்தி, அந்த ஹாஃபிஸ்மார்களுடைய அதை பற்றி அமல் செய்யக்கூடிய அந்த ஹாஃபிஸ் அஹ்லுல் குர்ஆன், அப்படிப்பட்ட மக்களுக்கு நாளை மறுமையில் தாஜுல் கிராம், அவர்களுடைய பெற்றோர்களுக்கு எல்லா மனிதர்களுக்கு முன்னால் அவர்களுடைய தலையில் ஒரு கிரீடத்தை எல்லாம் போட்டு விடுவார். சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு அந்தஸ்தை, இந்த ஒரு மரியாதையை நாங்கள் பெற வேண்டும். இந்த ஒரு என்னுடைய பிள்ளைகள் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த கண்ணியம் எனக்கு வேண்டும் என்று எத்தனை பெற்றோர்களுடைய உள்ளத்தில் இந்த ஒரு ஆசையும் ஆர்வமும் இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளை பார்த்து 4 பேர் சலாம் சொல்ல வேண்டும், என்னால் 4 பேர் பார்த்து நல்ல அந்தஸ்தில் வந்துட்டாரு, அதாவது அவருக்கு கார் இருக்கணும், பில்டிங் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் என்று சொல்லி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அல்லது நாமும் ஆசைப்படுகின்றோம். ஆனால் எண்ணிக்கையாவது இந்த குர்ஆனை கொண்டு நம்மளுடைய பிள்ளைகளை கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு அந்தஸ்தையும் மரியாதையும் கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் பள்ளிவாசலும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தொடர்பு வைத்திருக்கிறோமா? இதுதான் கேள்வி சகோதரர்களே. இந்த ரமதானுடைய மாதத்திலேயாவது எப்படியாவது நம்மளுடைய பிள்ளைகளை இந்த குர்ஆனை படிப்பதற்கு, நாமும் இந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக, அதனால்தான் குர்ஆனை படித்து வரும் பொழுது இதை நீங்கள் புரியாமல் படித்தாலும் சரி, உங்களுக்கு 1க்கு 10 நன்மை. சுப்ஹானல்லாஹ். அதுவும் ரமதானுடைய மாதத்தில் இன்னும் பல நன்மைகள், பல மடங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ரமதானுடைய மாதத்தில் ஏதோ வருதோ போதோ, இந்த ரமதான் நம்மை விட்டு பிரியாது, நாம் தான் இந்த ரமதானை விட்டு பிரிக்கிறோம். சென்ற வருடம் நம்மளோடு இருந்த எத்துணை மக்கள் இந்த வருடம் இல்லை. இந்த ரமதான் மறுமை நாள் வரும் வரை இந்த ரமதான் வந்து கொண்டுதான் இருக்கும். ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருடமும் நமக்கு தான் அந்த வாக்கியம் கிடைக்காது. எப்போதும் இந்த ரமதான் நாங்கள் அடைவோம் என்று சொன்னால் அதனோட வாக்கியம் நமக்கு கிடைக்காது. அடுத்த நாள், அடுத்த நோன்புக்கு நானும் நீங்களும் உயிரோடு இருப்போம் என்று சொல்லி உத்தரவாதம் யாருக்கும் கிடையாது. அப்ப இருக்கக்கூடிய இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்தி இந்த ரமதானுடைய மாதத்தில் சொர்க்கத்துடைய கதவுகள் எல்லாம் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். அந்த நரகத்துடைய கதவுகள் எல்லாம் மூட வைத்து இந்த ஷைத்தான்களை சிறையில் அடைக்கம் செய்கின்றார். அப்ப இதிலிருந்து நாங்கள் நிறைய நன்மைகள் நாங்கள் பெறலாம். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான தர்மங்களை செய்யக்கூடியவர்கள் அதிகமாக முஹம்மது நபி இந்த ரமதானுடைய மாதங்கள் வந்தால் காற்றை போல காற்றை வீசும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய இபாதத்தில் இருக்கும். தான தர்மங்களாக இருந்தாலும் சரி, நஃபில் நோன்புகளாக இருந்தாலும் சரி, நஃபில் திக்ராக இருந்தாலும்